துப்பாக்கியால சுடப்பட்ட கர்ப்பமான மாடு கல்பனா இப்ப எப்படி இருக்கிறா, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு நிறைய பேர் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. நம்ம டாக்டர்ஸ் அவளுக்கு டெய்லி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, வூண்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணாங்க. எங்களால் எவ்வளோ முடியுமோ நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம். ஆனால் அவளை காப்பாற்ற முடியல. அவளோட 2 பின்காலையுமே துப்பாக்கியால சுட்டனால எலும்புகள் உடைஞ்சு வூண்டாகி அந்த இடமே செப்டிக் ஆயிருச்சு. அதனால அவளோட ரத்தம் முழுக்க பரவி செப்டிக் ஷாக்கில் அவன் இறந்துட்டான். ஆனா இன்னொரு பக்கத்துல இவனை யார் இப்படி கறிக்கு எடுத்துட்டு போகணும்னு சுட்டானோ அவனை காவல்துறையினர் கைது செஞ்சு ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. விலங்குகளுக்கு தினம் தினம் இந்த மாதிரி எவ்வளவோ வன்கொடுமைகளும் அநீதிகளும் நடந்துகிட்டு இருக்குது. இது எல்லா இடங்கள்லயும் நடக்குது. அதை நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது. நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற அநீதியை நம்ம பார்த்துட்டு சும்மா இருந்தா நம்ம மனிதர்களே கிடையாது. அதனால உங்க கண்ணு முன்னாடி இந்த அப்பாவியான ஜீவன்களுக்கு இப்படி ஒரு அநீதி நடந்துச்சுன்னா தயவு செஞ்சு காவல்துறையில ஒரு புகார் கொடுங்க. இல்ல உங்களுக்கு இதை பத்தி எப்படி அந்த கேஸை ப்ரொசீட் பண்றதுன்னு கைடன்ஸ்